கருமா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. அன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஜேசன் ஹோல்டர் ஒரு கேட்சை பிடிச்சிருப்பான், அதை அவுட்டுன்னு சொல்லிருப்பாங்க, படித்தர அவுட் ஆயிருப்பான். நேற்று நடந்த மேட்ச்ல ஜார்டன் காக்ஸ் ஒரு கேட்சை பிடிச்சிருப்பான், அது நாட் அவுட்னு சொல்லிருப்பாங்க. இது அவுட்டா நாட் அவுட்டான்னு உங்ககிட்ட ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. அவுட்டுனா ரெட் ஆர்ட்டு, அவுட்டுனா கிரீன் ஆர்ட்டு போட்டுருந்தேன் கமெண்ட்ல. நேற்று நடந்த மேட்ச்ல விராட் கோலி ஒரு ஷாட் அடிச்சு பாரு, சுக்மன் கில்லி ஒரு கேட்சை பிடிச்சிருப்பாரு. அந்த கேட்சி எல்லாம் அவுட் சொல்லிருப்பான். கோலி மட்டும் நம்ம மட்டும் இந்த அவுட் இல்லை, அது நாட் அவுட்டுன்னு. அப்புறம் டிவி அம்பேர் அவங்க டிவி அம்பேர் இது நாட் அவுட்டு சொல்லவும் தலை உன்னை கையில பிடிக்க முடியலங்க. இந்த இடத்துல சாதா கோலி அங்க நெருப்பு கோலியை மாறிட்டாரு. அப்புறம் நான் ஒரு 6 போட்டு மேட்சை முடிச்சுட்டு ஒரு செலிப்ரேஷன் ஒன்று பண்ணுவோம் பாருங்க, அங்க சும்மா வேற லெவலில் இருந்துச்சுல. அப்புறம் நான் ஓட்டியாட் மெருப்பெல்லாம் 2வது கப்பு ஏதுங்க, தூதன் வந்தா வெற்றி பெற்றான். இதுதான் அவர் ஐபிஎல் கரியர்ல ஃபாஸ்டஸ்ட் 50. அப்புறம் டிஃபெண்டிங் சாம்பியன்ல பார்த்தா நம்ம படித்தர ஆராயிட்டாருங்க, தொடர்ந்து 2 முறை கப்பு. இதெல்லாம் கேட்க கேட்க ஆர்சி ஃபேன்ஸ் காதல் அப்படியே தேன் பாயுது காதனிலே. அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பா ஒரு காட்டிட்டான் தான் சொல்லணும். ஆர்சிபி 2வது ஸ்டார் அடிச்சிட்டாங்க. அப்படின்னு சொன்னா 2வது டைட்டிலும் அடிச்சிட்டாங்க. அதுவும் படிதர் கேப்பசிட்டில ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்னா ஆர்சிபி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்னா விராட் கோலி. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வீடியோல பார்க்கலாம்.